தளங்கள், இடங்கள் மற்றும் பூமிக்கடியில் பதுங்கும் குழி கட்டத் தொடங்கியுள்ளது. பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத திட்டம் ஆகியவற்றை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. அதற்கு இப்போது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க முடியாது என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறியுள்ளார். ஈரானின் புதிய பாதுகாப்பு அமைச்சராக ஜெனரல் சையத் மஜித் எபின் அல்ரசா பதவியேற்றார். பதவியேற்ற 24 மணி நேரத்திற்குள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். ஈரானின் மினாப் நகரில் உள்ள பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த 160க்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஞ்சலிக்காக தெருக்களில் திரண்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு நீதி கேட்டு முழக்கமிட்டனர். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் 787 பேர் பலியானதாக ஈரானின் ரெட் கிரசன்ட் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போரால் டெல்லி, லண்டன் விமான கட்டணம் ரூபாய் 9 லட்சம் உயர்ந்துள்ளது. வளைகுடா நாடுகளில் தாக்குதல் நடப்பதால் விமானங்கள் சுற்றி செல்கின்றன. இதனால் கட்டணம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் பேச்சு நடத்த விரும்பியது, ஆனால் காலம் கடந்துவிட்டது என்று கூறிவிட்டேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஓமன் சுல்தான் மற்றும் குவைத் இளவரசருடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி இரு நாடுகளிலும் நடந்த தாக்குதல் குறித்து கவலை தெரிவித்ததாகவும் அங்கு வசிக்கும் இந்தியர்களின் நலன் பற்றி ஆலோசித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதல்கள் பொருளாதாரத்தில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஈரான் போரால் இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை. நாட்டின் தேவைக்கு ஏற்ப பெட்ரோலிய பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. சட்டசபை தேர்தல் தொகுதிகள் ஒதுக்கீடு குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர் யார் என்பதை பிரேமலதா அறிவிப்பார் என தேமுதிக பொருளாளர் சுதீஷ் தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்தில் சட்டசபை தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை என்பதும் அறிவிக்கப்படும் என்றார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மகள் நிச்சயதார்த்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். திமுக அமைச்சர்கள், வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இதற்கு முழுநேர டிஜிபி இல்லாததே காரணம். டிஜிபியை கூட திமுக அரசால் நியமிக்க முடியவில்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். இஸ்ரேல் ஈரான் போரை மத்திய அரசு தலையிட்டு நிறுத்த வேண்டும். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்கள் தமிழர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தாவேகவுடன் காங்கிரஸ் சென்றாலும் தாவேக தனித்து போட்டியிட்டாலும் அது எங்களை பாதிக்காது. திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவிற்கு தான் வரும். திமுகவிற்கு மாற்று அதிமுக தான் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் முக்குளத்தூர் புலிப்படை கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்வதாக முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்து விட்டார். உங்கள் சின்னம் உதயசூரியன் என்றும் சொன்னார் என கருணாஸ் தெரிவித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்பி செஞ்சி வே ஏழுமலை பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார். தஞ்சையில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டுள்ள 4990 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என தவேக பொதுச் செயலர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் காலியாகும் 37 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கான தேர்தல் மார்ச் 16 நடக்கிறது. இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை பாரதிய ஜனதா தலைமை அறிவித்துள்ளது. பீகாரிலிருந்து பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீன் போட்டியிடுகிறார். தமிழக அரசின் ஓய்வூதிய தொகை பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து 2000 ரூபாய் சிறப்பு நிதி வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் சர்ப்ரைஸ் கொடுத்துள்ளார். திருத்தணி பஸ் நிலையத்துக்கு அண்ணாதுரை பெயரை சூட்டாமல் கருணாநிதி பெயரை சூட்டியிருப்பது திமுக ஆட்சியின் சர்வாதிகார போக்கை காட்டுகிறது. அண்ணாதுரை பெயரை புறக்கணிப்பது தமிழகத்துக்கு இழைக்கப்படும் அநீதி என பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மகளிர் தினமான வரும் 8ஆம் தேதி தவேகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிடுகிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வீட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டனர். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடக்கிறது. கூட்டணி விவகாரத்தில் திமுக கெடு எதுவும் விதிக்கவில்லை. பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை என ப. சிதம்பரத்துடன் சென்று முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தது குறித்து செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.
எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. கூட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுக உடனான தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சார்பில் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் தங்கவேல், மௌரியா, அருணாச்சலம் உள்ளிட்டோர் அறிவாலயம் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. அசாம் மாநில சட்டசபை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. அசாம் மாநில காங்கிரஸ் தலைவர் கௌரவ் கோகாய் ஜார்க்கண்ட் தொகுதியில் போட்டியிடுகிறார். தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியத்தை 15,000 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மே மாதத்திற்கு மட்டும் சிறப்பு நிதியாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மீண்டும் 1,480 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,23,720க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு ரூபாய் 195 குறைந்து ரூபாய் 15,465க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 315க்கு விற்கப்படுகிறது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவம். தமிழகத்தில் தலைவிரித்தாடும் போதை கும்பலின் அட்டூழியத்தை தடுக்க திராணியற்ற அரசாக திமுக அரசு உள்ளது என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் கோவிலில் மாசிமக தேர் திருவிழாவை முன்னிட்டு பந்த சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தீப்பந்தம் ஏந்தி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி அரங்கநாதரை வணங்கினர். ஈரான் ட்ரோன் தாக்குதலால் சவுதியின் அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அடைந்துள்ள சேதமடைந்த பகுதிகள், உள்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள சேதாரங்கள் குறித்த செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன. எனக்கும் துணை முதல்வர் சிவக்குமாருக்கும் இடையிலான பிணைப்பு பாலும் தேனும் போன்றது என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார். நாங்குநேரியில் நடந்த தாக்குதல் சம்பவம் ஏற்க முடியாத பெருங்குற்றம் என அதிமுக கூறியுள்ளது. தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுவது போல கலர் கலராக ரீல் விளம்பரங்களை மட்டும் செய்கிறது ஸ்டாலின் அரசு. ஆனால் திமுக ஆட்சியில் உண்மையில் இரத்த ஆறுதான் ஓடுகிறது என நாங்குநேரி சம்பவத்தை சுட்டிக்காட்டி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாங்குநேரி சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீரழிவின் உச்சம். மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசின் கையாலாகாத தனமே இந்த கொடூரத்துக்கு காரணம் என சீமான் கூறியுள்ளார். அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழகத்தை சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன என்று கேட்கும் நிலைக்கு தள்ளிய திமுகவின் ஆட்டமும் கொட்டமும் வரும் சட்டமன்ற தேர்தலோடு முடிவடைவது உறுதி என டிடிவி தினகரன் தெரிவித்தார். பள்ளி கல்லூரிகளில் குடிமை பணிகள் குறித்த விழிப்புணர்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 30 காசுகள் சரிந்து 430 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தஞ்சையில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. அவற்றை தாவேக நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஈரானின் உச்ச தலைவர் கமீனி கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னையில் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சந்திர கிரகணத்தை முன்னிட்டு மூடப்பட்ட திருப்பதி ஏழுமலையான் கோவில் 10 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டது. கோவில் சுத்தம் செய்யப்பட்டு தோஷ நிவாரண பூஜைகள் செய்த பிறகு இரவு 8:30 மணி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். தனது திறனற்ற நிர்வாகத்தால் எங்கு பார்த்தாலும் கஞ்சா மயமாக்கி தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கையும் மக்கள் நலனையும் ஒருசேர கொன்றுவிட்டு வெல்வோம் ஒன்றாக என்ற திமுக அரசு சூளுரைப்பது வெட்கக்கேடானது என நயினார் நாகேந்திரன் சொன்னார். திமுக அரசு அதன் இறுதி நாட்களில் கூட தமிழக மக்களை தொடர்ந்து மூச்சு திணறடித்து வருகிறது என நாங்குநேரி சம்பவம் குறித்து தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். நம்பர் 1 மாநிலம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு லட்சணம் இதுதானா என நாங்குநேரி சம்பவம் குறித்து தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். நாங்குநேரியில் அப்பாவிகள் 2 வெட்டி கொலை செய்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் 2 பேரை தேடுகின்றனர். சென்னையில் 12,74,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட முதல்வர் படைப்பகம் நவீன நூலகத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. கூட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐசிசி T20 பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் 877 பள்ளிகளுடன் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா முதலிடத்தில் தொடர்கிறார்.
இஷான் கிஷன், சூரியகுமார், திலக் வர்மா ஆகிய இந்திய வீரர்கள் 5, 6, 7 ஆகிய இடங்களில் உள்ளனர். வணிகர்களின் கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக நிறைவேற்றுபவர்களுக்கு மட்டுமே வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்கப்படும் என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் முழுமையாக அரசியல் கட்சியாக மாறவில்லை. நடிகர் விஜயின் ரசிகர் மன்றம் போலதான் உள்ளது என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் கூறினார். சென்னை கொளத்தூரில் 25,500 சதுர அடிகள் 75 மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் கட்டப்பட்டுள்ள மூத்த குடிமக்கள் உறைவிடத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மகேஷ், மேயர் பிரியா ஆகியோர் பங்கேற்றனர். தாவேகா ஆளில்லாத வீடு. திமுகவுடன் வந்தால்தான் அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். அதை இழக்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என அமைச்சர் ரகுபதி கூறினார். நாங்குநேரியில் நடந்த கொடூரமான இரட்டை கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள செல்வ பெருந்தகை, அமைதி பூங்காவாக உள்ள தமிழகத்தில் இதுபோன்ற குற்ற செயல்கள் ஏற்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். நாங்குநேரியில் சாமானிய மக்கள் மீது சமூக விரோதிகள் நடத்திய கொலைவெறி தாக்குதல் வேதனை அளிக்கிறது. வன்முறையற்ற, சமூக பிளவுகளற்ற தமிழகத்திற்கான நம்பிக்கையையும் உத்தரவாதத்தையும் தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என இயக்குநர் மாரி செல்வராஜ் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர், பவானி, பெருந்துறை ஆகிய தொகுதிகளில் வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். முஸ்லிம்களை இழிவுபடுத்தும் கேரளா ஸ்டோரி 2 படத்தை தடை செய்யாவிட்டால் கடுமையான பின்விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். படத்தை தமிழகம் முழுவதும் திரையிட திமுக அரசு அனுமதித்திருப்பது வெட்கக்கேடானது என சீமான் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினை ப. சிதம்பரம் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்திய நிலையில் தமிழகத்தில் கூட்டணி குறித்து இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட்டதாக திமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்டுள்ளார். வானில் பறக்கும் விமானத்திலும் பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதுதான் திமுக சாதனைகளின் நீட்சி என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் அது தற்கொலைக்கு சமம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் கோபண்ணா தெரிவித்துள்ளார். 140 ஆண்டுகால காங்கிரஸ் பேரியக்கம் நேற்று பெய்த மழையில் முளைத்த தாவேகாவுடன் கூட்டணி சேர்வதா வேதனையாக இருக்கிறது என்றார். அதிமுக சார்பில் பாமக தலைவர் அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எம்பி சீட் வழங்கப்படுவதால் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக தேர்தல் பணிகளை தம்பிதுரை கவனித்துக் கொள்வார் என கூறப்படுகிறது. யாருடன் கூட்டணி என்பது குறித்து இன்னும் 3 நாட்களுக்குள் கூட்டணி முடிவு செய்யப்படும் என்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தமிழக சட்டசபைக்கான தேர்தல் தேதி அடுத்த வார இறுதியில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் 5ஆம் தேதி கேரளா சென்று 3 நாட்கள் ஆலோசனை நடத்துகிறார். 3, 10ஆம் தேதிகளில் மேற்கு வங்கத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்கிறார். அதன் பின்னர் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூட்டணி தொடர்பாக தைலாபுரத்தில் ராமதாஸ் இன்று கட்சி நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். கூட்டணி குறித்து அவர் இன்று அறிவிப்பு வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் முதல்வர் ஸ்டாலினை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்தித்தார். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, திமுக எம்பிக்கள் கனிமொழி, TR பாலு உள்ளிட்டோரும் ஆலோசனையில் பங்கேற்றனர். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் வரும் 2026-27ஆம் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கையை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் துவக்கி வைத்தார். டெல்லியில் நாங்கள் ஒன்றாக இணைந்து தேர்தல் பணிகளை பார்ப்பதை பற்றி விவாதித்தோம். வரும் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என பழனிசாமி கூறியுள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில்தான் குழப்பம் உள்ளது என்றார். நாங்குநேரி அருகே இரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சாலையில் கண்களில் தென்பட்டவர்கள் அனைவரையும் அரிவாளால் தாக்கியதில் 2 பேர் இறந்தனர். மேலும் 6 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரம் குறித்து கலந்து பேசினோம். சசிகலா கட்சி ஆரம்பித்தது குறித்து ஏதும் பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் 1 முதல் 9 வரையிலான வகுப்புகளுக்கு ஆண்டு இறுதித் தேர்வை ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். உதயநிதியை முதல்வராக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே திமுக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். திமுக ஆட்சி அமைப்பது காணல் நீராக இருக்கும் என பிரதமர் மோடி கூறி வருகிறார். ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க பிரதமர் காணும் கனவுதான் காணல் நீராக முடியும் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார்.
வனப்பகுதியில் மனித தொடர்பு இல்லாமல் சுற்றித் திரியும் காட்டு யானைகளை கண்காணிக்கவும் யானைகளுக்கு இடையே நடக்கும் மோதலை கண்டறியவும் வடிவமைக்கப்பட்ட அதிநவீன ட்ரோனை துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் கேரளாவில் அறிமுகம் செய்து வைத்தார். 2025-26 ஆண்டிற்கான தொழிலாளர் வைப்பு நிதியான PF வட்டி விகிதம் 8.25%ஆகவே நீடிக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஓமன் கடற்பரப்பில் எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் நடத்திய இந்த தாக்குதலில் இந்தியர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், 30 பேர் காயமடைந்தனர். நடப்பு கல்வியாண்டில் 19 வெளிநாட்டு பல்கலைகள் இந்தியாவில் கால்பதிக்க இருப்பதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். 108 வைணவ தலங்களில் ஒன்றான கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயிலில் மாசி மகத்தினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் சாரங்கபாணி சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள தெப்போற்சவம் நடந்தது. போர் பதற்றத்தால் வளைகுடா நாடுகள் தங்களின் வான்வழியை மூடிவிட்டதால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இயக்கப்படும் ஏர் இண்டியா விமானங்கள் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என்ற சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவை எதிர்த்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் முடிவு செய்துள்ளது. கரூர் தான்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயிலில் நடந்த மாசி மாத தேரோட்டத்தில் கோவிந்தா முழக்கமிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். ஓசூரில் ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் கோயில் தேர் திருவிழா கோலாகலமாக நடந்தது. கிருஷ்ணகிரி கலெக்டர் தேரின் வடம் பிடித்து இழுத்து தேர் திருவிழாவை தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு சந்திரசூடேஸ்வரரை வழிபட்டனர். கேரளம் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயிலில் மாசிப்பூரம் பொங்கல் வழிபாடு வெகு விமரிசையாக நடந்தது. தமிழகம், கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்று பொங்கல் வைத்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் 124ஆம் ஆண்டு மாசிமகம் தீர்த்தவாரியையொட்டி சுமார் 100கணக்கான சுவாமி உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் மாசிமக பகல் தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. பெண்கள் பக்தர்கள் குலவையிட்டும் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டும் தரிசனம் செய்தனர். சந்திர கிரகணத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயில் மூடப்பட்டது. அன்னப்பிரசாத கூடமும் மூடப்பட்டது. கிரகணம் முடிந்து இரவு 7:30 மணிக்கு கோயில் முழுவதும் சுத்தம் செய்து கிரகண பரிகார பூஜை மேற்கொண்டு பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர். கோவையில் தனியார் கல்லூரியில் நடந்த ஆட்டோ ஷோவில் கார் மற்றும் ஜீப்புகளை மாணவர்கள் வேகமாக ஓட்டி சென்றனர். அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் ஒன்று அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வீலர்கள் மீது வேகமாக மோதியது. இந்த சம்பவத்தில் 2 மாணவிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கும் ஐயா வைகுண்டர் அவதார பதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் கடல் சுமார் 70 அடிக்கு உள்வாங்கியது. பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. மதுரை மண்டலத்தில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் இந்த ரயில் அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிறப்பு உயர்திறன் மையம் திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மார்ச் 9ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட கலெக்டர் அருணா அறிவித்துள்ளார். விடுமுறையை ஈடு செய்ய மார்ச் 14ஆம் தேதி வேலை நாள் என்றும் தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்கள் வழியாக இயக்கப்பட்டு வந்த திருச்சி தாம்பரம் இடையேயான சிறப்பு ரயில் இனி வியாழன் முதல் திங்கள் வரை என வாரத்தில் 5 நாட்கள் இயங்கும் நிரந்தர எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்பட்டுள்ளது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வடசென்னை அனல்மின் நிலைய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொறியாளர்கள், அலுவலர்கள், தொழிலாளர்கள் என அனைவரும் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தியுள்ளனர். கோவில்பட்டி தீக்குச்சி குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. ஹாஸ்பிட்டலில் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த சுடலை முத்து மற்றும் கணேசன் இருவரும் சிகிச்சை பலனின்றி இறந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி கொலை சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 6 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான ஆண்கள் பிரிவுக்கான செஸ் போட்டி திருச்சி பிஷப் ஹேபர் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கியது. 6 மாநிலங்களில் இருந்து 110 பல்கலைகளைச் சேர்ந்த 660 வீரர்கள் விளையாடுகின்றனர். கடினமான சூழலிலும் துபாய் விமான நிலையத்தில் எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்த அனைவருக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து.
கடந்த சில நாட்களாக இருந்த அசாதாரண சூழலில் இருந்து மீண்டு நாடு திரும்பியது மகிழ்ச்சி என கூறியுள்ளார். ஈரான் அதிபர் கொல்லப்பட்ட சம்பவத்தை நியாயப்படுத்தும் விதமாக பேசிய சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கு முஸ்லிம் அமைப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சமூக வலைதளத்தில் அவரை கண்டித்து போஸ்டர்கள் போட்டும் தங்களின் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மீண்டும் 1480 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,23,720க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு ரூபாய் 195 குறைந்து ரூபாய் 15,465க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 315க்கு விற்கப்படுகிறது. வைகை அணையில் இருந்து மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் 2ஆம் போக பாசனத்திற்காக இன்று முதல் 6 நாட்களுக்கு வினாடிக்கு 900 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விற்கப்படும் மருந்துகளில் 29% அதாவது 215 மருந்துகள் தரமற்றவை என கடந்த ஜனவரி மாதம் பரிசோதனை செய்யப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. போர் பதற்றத்தால் மத்திய கிழக்கு நாடுகளின் வான் எல்லைகள் மூடப்பட்டு விமான சேவைகள் தடைப்பட்ட நிலையில் கடந்த 3 நாட்களாக துபாயில் சிக்கி தவித்த குழந்தைகள், பெண்கள் உட்பட 217 பயணிகள் சிறப்பு விமானம் மூலம் சென்னை ஏர்போர்ட் வந்தனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்றுவது தொடர்பான வழக்கில் கோயில் சொத்துக்கள் அறநிலையத்துறைக்கு சொந்தமானவை அல்ல என ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்தார். 5 பேர் குழு அனுமதி குறித்து மார்ச் 4இல் அரசு பதிலளிக்க உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரியில் உரிகம் அரசு துவக்கப் பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியர் சுதாகரன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து தேன்கனிக்கோட்டை போலீசார் கைது செய்தனர். ஈரானில் போர் சூழல் நிலவி வரும் நிலையில் கெராஷ் மாகாணத்தில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 4.3 நிலநடுக்கம் பதிவானது. அரபு நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா நகரத்திலிருந்து டெல்லி, மும்பை, கொச்சினுக்கு 4 சிறப்பு விமானங்களை இயக்குவதாக ஸ்பைஸ் ஜெட் அறிவித்துள்ளது. ஈரானின் 2 சுகோய் 24 ரக போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கத்தார் அறிவித்துள்ளது. ஈரான் ஏவிய 7 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 5 ட்ரோன்களை இடைமறித்து அழித்ததாகவும் கூறியுள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்திலிருந்து துப்பாக்கிச் சூட்டில் 4 இறந்தனர். உயிரிழந்த 4 ஒருவர் 21 வயது இந்திய மாணவி சவிதா சண்முகசுந்தரம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க தேர்தலில் ஓட்டுப்பதிவின் போது மோசடி செய்யப்பட்டது, ஓட்டுகள் திருடப்பட்டன, நமது தேர்தலை பார்த்து உலகமே சிரிப்பாய் சிரிக்கிறது என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். துபாய், குவைத், பக்ரைன், சவுதி உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியது. நோயாளிகளையும் குழந்தைகளையும் குறிவைப்பது மனிதாபிமான கொள்கைகளை அப்பட்டமாக மீறும் செயல். உலகம் இதை கண்டிக்க வேண்டும். ஈரான் அமைதியாக இந்த குற்றங்களுக்கு அடிபணியாது என ஈரான் அதிபர் மசூத் பெஷெஷ்கியான் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் உலகின் மிக முக்கியமான கடல் வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிவிடுவதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் உட்பட 49 உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் ஒரே நாளில் 7% மேல் அதிகரித்தது. ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பது மத்திய கிழக்கு நாடுகளுக்குத்தான் அச்சுறுத்தல் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஈரான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இஸ்ரேல், சவுதி, கத்தார், அமீரகம், எகிப்து உள்ளிட்ட 14 நாடுகளில் வசிக்கும் அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. சமீபத்தில் நடந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் தமிழ் குமரன் தலைமையிலான அணியினர் வெற்றி பெற்றனர். புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகள் சென்னையில் துணை முதல்வர் உதயநிதியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அதோடு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக சில கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். அதற்கு துணை முதல்வர் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இயக்குநர் மித்ரன் ஆர் ஜவகர் அதிர்ஷ்டசாலி என்ற படத்தை இயக்குகிறார். மாதவன், மடோனா செபஸ்டியன், சாய் தன்ஷிகா ஆகியோர் நடிக்கின்றனர். 2 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படம் தயாரிப்பில் உள்ளது. தயாரிப்பாளர்களுக்கு ஏற்பட்ட நிதி பிரச்சனையால் இப்படம் வெளியாவதில் சிக்கல் நீடிக்கிறது. தற்போது இந்த படத்தை ஐயங்கர நிறுவனம் மொத்தமாக கைப்பற்றி வெளியிடும் முயற்சிகள் இறங்கியுள்ளதாம். இசையமைப்பாளர் அனிருத் தமிழ், தெலுங்கில் முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு இசையமைக்கிறார். அவ்வப்போது இசை நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறார். இவர் நடிக்கப் போவதாக தொடர்ந்து செய்திகள் வெளிவருகின்றன. இது பற்றி அவர் கூறுகையில், இசைதான் எனது உலகம், அதில்தான் ஆர்வம் உள்ளது. இசைகள் இன்னும் பல சாதனைகள் படைக்க விரும்புகிறேன். பாடல் மற்றும் ப்ரமோஷன் வீடியோக்களில் மட்டுமே நடிப்பேன் என்றார். AL விஜய் இயக்கத்தில் மதும்கேஷ் நடிப்பில் உருவாக்கியுள்ள படம் காதல் ரீசெட் ரிப்பீட். நாயகி ஜியா சங்கர் கூறுகையில்,
என் வாழ்க்கையில் முதல் வழிகாட்டி என் அம்மா. அவருக்கு அடுத்து இயக்குனர் விஜய் தான். இது எனது முதல் தமிழ் படம். ஸ்பெஷல் ஆனது. மறக்க முடியாத அனுபவம். என் கனவு என்று கூட சொல்லலாம். தென்னிந்திய படங்களில் பணியாற்ற வேண்டும் என்பது என் கனவு. அதை தமிழிலிருந்து தொடங்கி உள்ளேன் என்றார். 47 ஆண்டுகளுக்கு பின் ரஜினி, கமல் இருவரும் இணைந்து நடிக்கின்றனர். நெல்சன் இயக்க, அனிருத் இசையமைக்கிறார். சமீபத்தில் இதற்கான அறிவிப்பு வீடியோ வெளியாகி வரவேற்பை பெற்றது. தமிழ் சினிமா டிஜிட்டலுக்கு மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த படத்தை பிலிம் ரோலில் படமாக்க நெல்சன் திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கு 2 நடிகர்களும் சம்மதம் சொல்லிவிட்டதாகவும் சொல்கிறார்கள். நடிகர் விஜய் தேவரகொண்டா, நடிகை ராஷ்மிகா மந்தனா பிப்ரவரி 26 உதய்பூரில் திருமணம் செய்தனர். அவர்களின் திருமண போட்டோ வெளியானது. இப்போது சங்கீத் போட்டோக்களை ராஷ்மிகா வெளியிட்டுள்ளார். ஆட்டம், பாட்டு, கொண்டாட்டம் என கலை நிகழ்ச்சி போல் நடந்துள்ளது. நாளை ஹைதராபாத்தில் திருமண வரவேற்பு நடக்கிறது. ஏஎல் விஜய் இயக்கத்தில் மதுன்கேஷ் நடிப்பில் உருவாகியுள்ள படம் காதல் ரீசெட் ரிப்பீட். நாயகி ஜியா சங்கர் கூறுகையில், என் வாழ்க்கையில் முதல் வழிகாட்டி என் அம்மா. அவருக்கு அடுத்து இயக்குனர் விஜய் தான். இது எனது முதல் தமிழ் படம். ஸ்பெஷல் ஆனது. மறக்க முடியாத அனுபவம். என் கனவு என்று கூட சொல்லலாம். தென்னிந்திய படங்களில் பணியாற்ற வேண்டும் என்பது என் கனவு. அதை தமிழிலிருந்து தொடங்கியுள்ளேன் என்றார். மதன் இயக்கத்தில் அபிஷன் ஜீவின் அனஸ்வரா நடித்த வித் லவ் படம் 25 நாளில் 35 கோடி ரூபாய் வசூல் என படக்குழு அறிவித்துள்ளது. அதேபோல் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் ராதிகா நடித்த கடந்த வாரம் வெளியான தாய் கிழவி படம் 3 நாளில் 22 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. இந்த 2 படங்களும் ரிலீஸிற்கு முன்பே சேட்டலைட், டிஜிட்டல் ரைட்ஸ் உள்ளிட்டவைகள் மூலம் தயாரிப்பாளர்களுக்கு லாபம் தந்தது குறிப்பிடத்தக்கது.